Hi, NCRT Grade 12, Chapter 4, Chemical Kinetics உடைய book back solutions பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.21. The following data were obtained during the first order thermal decomposition of SO2Cl2 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் ஒரு decomposition and இது என்ன ஃபாலோ பண்ணுது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணுது, ரைட்? ஸோ டேட்டா நம்ம கொடுத்துட்டாங்க. Calculate the rate of reaction when total pressure is 0.65 atm அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது நம்ம இந்த ப்ரெஷர் வச்சு கொடுத்துருக்காங்களே, இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம். ஸோ ப்ரெஷர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அங்கே ரியாக்டர் நமக்கு என்ன இருக்குது, SOCl2, ரைட்? ஸோ கிவ்ஸ் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, SO2 + Cl2 அட் இனிஷியல் டைம் 0. அட் இனிஷியலில் நமக்கு என்ன ஆகும், இதோடைய ப்ரெஷரை நான் P0 அப்படின்னு வச்சுக்கிறேன். இது நமக்கு ஃபார்ம் ஆகிருக்காது, நோ ப்ரெஷர். அட் T that is equal to T, அதாவது டைம் Tயில் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ப்ரெஷரை வந்து P0 - P குறைஞ்சிருக்கும், என்ன ரியாக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இங்கே என்ன இருக்கும், இதனுடைய ப்ரெஷர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும், ஸோ கூடி இருக்கும். அப்போ அந்த கண்டெய்னர் டோட்டல் ப்ரெஷர் அட் டைம் T பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் டோட்டல் ஆர் டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும், P0 - P + P + P. அதாவது இந்த ப்ரெஷர் டேர்ம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், வில் கெட் P0 + P அப்படின்னு வரும், ரைட்? ஸோ அப்போ ப்ரெஷர் ஆஃப் அ பர்டிகுலர் ரியாக்டன்ட் P கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தட் இஸ் Pt - P0, ரைட்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல P0 - P கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம P0 - Pt + P0 போடலாம். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், P0 - P that is equal to 2P0 - Pt அப்படின்னு வரும். ஸோ இதுதானது P0 Pக்குரிய ஈக்குவேஷன். ஏன் சார் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்ன ஈக்குவேஷன் எழுதுறோம், K that is equal to 2.303 divided by T into log of இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் போல இங்கே இனிஷியல் ப்ரெஷர் வந்துடும், P0 டிவைட் பை என்ன வரும், ப்ரெஷர் அட் டைம் P. அப்போனா நமக்கு P0 - P போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த டைமில் இருக்க ப்ரெஷர் கிடைக்கும். ஸோ இந்த P0 - Pக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணிக்கலாம், 2P0 × 2P0 - Pt அப்படின்னு எழுதிக்கலாம், ரைட்? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, டோட்டல் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு கேயோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்களே, இதுலேருந்து கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ கேயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 டேட்டா கொடுத்துருக்காங்களே இதுலேருந்து. ஸோ 2.303 டிவைடட் பை டைம் பார்த்தீங்கன்னா 100. ஸோ இன்ட்டு லாக் ஆஃப் இனிஷியல் ப்ரெஷர் வந்து 0.5 டிவைடட் பை இங்கே என்ன வரும் நமக்கு 2 × 0.5 1 ஆயிரும். அப்போ 1 - 0.6. ஸோ அப்போ K that is equal to வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2.231 10⁻³ per second வரும். இதுதான் இப்போ ஆன்சர். நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும், ரைட்? இப்போ K கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, calculate the rate of a reaction when total pressure is 0.65 atm. ஸோ டோட்டல் ப்ரெஷர் என்ன இருக்குது, 0.65 atm இருக்குது. ஸோ இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும் நமக்கு, rate that is equal to ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு தெரியும், rate that is equal to K into concentration of ப்ரெஷர் ஆஃப் SO2Cl2 அப்படின்னு எழுதுவோமா? ஸோ இதான் அதோடைய ஃபார்முலா. அப்போ ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, கேயோட வேல்யூ 2.23, ரைட், இன்ட்டு 10⁻³ இப்போ டோட்டல் ப்ரெஷர் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 0.65 கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், அப்போ அந்த இடத்துல நமக்கு SOCl2ஓட ப்ரெஷர் மட்டும் வேணும், என்ன பண்ணுவோம் நம்ம 2P0 - P போடுவோம். ஸோ அப்போ என்ன வரும், 1 - 0.65. ஏன்னா P0 அப்படின்றது இங்கே இருக்கலானது 5. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், 0.35 வரும். அப்போ இதை வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள், இன்ட்டு 0.35. அப்போ ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு 7.8 × 10⁻⁻4 வரும்பா. ஸோ 7.8 × 10⁻⁻4 per second வரும். ஸோ இதுதான் அதுக்குரிய ஆன்சர். இந்த ப்ராப்ளம் ஓவர். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஒரு கேசியஸ் ரியாக்ஷன் கொடுத்து அதில் வந்து ஒரு பர்டிகுலர் டோட்டல் ப்ரெஷர் கொடுத்து உங்களுக்கு ரேட் கேட்டிருக்காங்க. அது K வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம K வேல்யூவை தான் இங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறோம், அதை அப்படியே அப்ளை பண்ணுறோம், ரைட்? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் இந்த பார்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே எழுதுகிறோம் இல்லையா, ஸோ இந்த பார்ட் வந்து நமக்கு என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இதை கரெக்டாக கண்டுபிடிச்சா தான் என்ன ஆகும், நமக்கு உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும், ரைட்? தேங்க்யூ.